ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அரசாங்கம் தான் அறிவிக்கணும். ஏற்கனவே நான் அறிக்கையில் வாயிலாக தெரிவிச்சிட்டேன். விபத்தில் இறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 64 பேர் இதில் அடிபட்டிருக்கிறாங்க. பல பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் சிறு காயங்களுடன் வீடு திரும்பியிருக்கிறாங்க. இப்பொழுது மருத்துவமனையில் 9 பேர் தான் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், சிறுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும். ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள், வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். அதிக பாரம் ஏற்று விபத்துக்கு காரணம் சொல்லப்படுது. போதிய பேருந்து இல்லாதனால இது போன்ற சீசன் டைமில் கூடுதலாக பயணிகளை ஏற்றுறாங்க. அது ஒன்று தான். ஏன்னா 69 பேர் நபர்கள் அதில் பயணம் செய்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக. ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அது விசாரணை தான், அதெல்லாம் தெரியும். ஆனால் போதிய பேருந்து வசதி இல்லை என்று மக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விபத்து நடந்த உடனேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்கள் அந்த விபத்து நடந்ததற்கு நேரடியாக சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார். அடுத்த நாள் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட அறிவிச்சவர் இளங்கோவன் அவர்களும், அறிவிச்சவர் மணி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர், சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, அந்த தொகுதி சட்டமன்றங்களும் நேரடியாக அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் குறித்து சென்றிருக்கிறார்கள். 5 நாட்களாக ரகசிய பயணம் மேற்கொண்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது பர்சனலாக இல்லை அரசியல் ஏதாவது கலந்துருக்கு? ரகசியமா நான் வெளிநாட்டுக்கு போறவங்கள ஒன்றும் போட மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போறவங்க, துபாய் நாட்டுக்கு போறவங்க, அமெரிக்கா போறவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இது என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சு எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறான்னு சொல்லிட்டு போக முடியும்? எல்லாம் கேவலமா பத்திரிகையில் போடாதுங்க. அது தினகரன் பத்திரிக்கை இருக்குது பாரு, திமுக மறுபதிப்பாகி போச்சு, அசிங்கமா இருக்குது. ஒருத்தருக்கு உங்களுக்கு உடல் சரியில்லை சொல்லிட்டே போறீங்க. ஊர்ல ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதுல என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாதை வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எவ்வளவு நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசா போடுறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிள் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனா போட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் போட்டோ காட்டுவீங்க. ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறார். ஓய்வு எடுக்க போவது வேணான்னு சொல்லுங்க. எப்ப போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டு எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. ஊடகத்திலே பத்திரிகை வர செய்தி இன்றைக்கு குடிதண்ணீர் இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல. இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க. ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க, ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க. பயம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க, எங்க ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியும்? ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.